என்ன கஷ்டம்? ஜீவன் முக்தனாக ஆவது கஷ்டமா? இல்லை. ஆல்ரெடி யூ காட் த குவாலிஃபிகேஷன்ஸ். ஆல்ரெடி நீங்கள் ஜீவன் முக்தன். அப்போ இவங்க பயிற்சி கொடுப்பதெல்லாம் மறுபடியும் ரிவ்யூ பண்ணி நீ ஜீவன் முக்தனாக இருக்கிறாய் என்பதை கண்டுபிடிக்கத்தான், சொல்லத்தான். ஆனால் அந்த பயிற்சியில் மார்க்கெட்டிங் ஆயிடுச்சு, அவ்வளோதான் சிக்கல். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே, பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே குருகுலங்களிலே இதே பயிற்சி நடந்திருக்கிறது. ஜீவன் முக்தன் அகம் பிரம்மாசியை உணர்வதற்காக, தத்துவமசியை உணர்வதற்காக, பிரக்ஞானம் பிரம்மத்தை உணர்வதற்காக, அயனாத்ம பிரம்மத்தை உணர்வதற்காக எல்லாமே நடந்து வந்திருக்கிறது. இவர்கள் ஒன்றும் புதிதாகலாம் நடத்தல. அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வைத்து இவங்க they have done it through the corporate system. கார்ப்பரேட் சிஸ்டமே இது இல்லையே. உலகத்தை முழுவதும் படைத்த நாமெல்லாம் பல கோடிக்கணக்கான பேர் நம்பிக்கொண்டிருக்கிற அந்த மூலமே எதுவுமே எதிர்பார்க்காத ஒன்று இவங்க கார்ப்பரேட் பண்ணுறாங்களே. உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தா இவ்வளவு பணம் கட்டணும். இவர் என்ன பணம் கட்டி படித்தார்னு கேட்டு பாருங்கள் வரலாறுகளை. நமக்கு ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய மகாத்மாக்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்க கடவுள் என்ன பணம் கட்டினார், எங்கெங்கே பணம் கட்டினார்னு கேளுங்களேன். நான் ஊரெல்லாம் அலைந்து ஸ்ரீ ரமணரை படித்தேன். ரமணருக்கு எத்தனை பேர் பேமெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நான் வேதாந்தத்தை படித்தேன். எந்த வேதாந்த ரிஷிகளுக்கு இவங்க பணம் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். யாருக்குமே கொடுக்கலையே. ஒரு புத்தகத்தை வாங்குறாங்க, படிக்கிறாங்க, வேதாந்தத்தை பற்றி சொல்லியவர்கள் சொன்னதை இவங்க இன்டர்பிரட் பண்ணுறாங்க. இப்போ நமக்கு என்ன விஷயம்னா, இவ்வளவு ரகசியங்களை எளிமையாக புரிந்து கொள்வதற்குரிய இது ஃப்ரீ தான். இது உலகத்திலே உண்மையான ஆன்மீகத்தை படிச்சுக்கிறது மாதிரி உலகத்திலே இலவசமாக கிடைக்கிற ஒன்றும் எதுவுமே இல்லை. ஆனால் அதை படித்து விட்டோமானால் இந்த பிறவியினுடைய ரகசியம் பூரா நமக்கு விளங்கும். இந்த பிறவியின் ரகசியம்னா இவங்க சொல்கிற வெறும் பேரின்பம் மட்டுமல்ல, ஒவ்வொரு நொடியிலும் அந்த பேரின்பம் ஒவ்வொரு செயலிலும் அணுவணுவான நிகழ்வுகளில் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம். அப்போ உள்வாங்கும் தன்மை, முழுவதுமாக உள்வாங்கும் தன்மை யாருக்கு இருக்கிறதோ அதைத்தான் இவங்க புரிஞ்சுக்கணும். அந்த காலம் கடந்து காத்திருக்க வேண்டியது இருக்குன்னு இவங்க சொல்கிறாங்க. இல்லை, காலம் கருதி காத்திருக்க வேண்டும் என்று வள்ளுவம் சொல்லுகிறது. இவ்வளவு காலம் போயிட்டதே, எங்களுக்கு ஞானம் வரவில்லையே. என்ன ஞானம் என்ன வியாபார பொருளா? அதைத்தான் பிரம்மானந்த யுக்தி சொல்லுகிறது. எந்த வித்தவுட் இன்டென்ஷனில் இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் எதை பண்ணினாலும் அந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் அந்த நிலைக்குள் செல்வதற்கு தகுதியாக வருவீர்கள். அதே மாதிரி எங்குதான் நிரம்பி இருந்தாலும் ஆத்மா, அந்த ஆத்மாவினுடைய அனுபவத்தை பெறுவதற்குரிய சூட்சுமமான மைக்ரோவேவ் இன்டெலிஜென்சஸ் ஒன்றை கேட்ச் பண்ணும்போது அவ்வளவு சூட்சுமமாக கேட்ச் பண்ணக்கூடிய அறிவு உங்களுக்குள்ளே இருந்தால்தான் இதை செய்ய முடியும்னு சொல்கிறாரு. குவாலிஃபிகேஷன் வருது. அடுத்த குவாலிஃபிகேஷன் சொல்ல பாருங்க. சூட்சும புத்திக்கே ஞானம் வரும், ஸ்தூல புத்திக்கு ஞானம் வராது. இந்த சூட்சும புத்திக்கும் ஸ்தூல புத்திக்கும் நீங்கள் வித்தியாசம் பாருங்கள். சூட்சுமம் என்றால் அப்படியே ஒரே வினாடியில் எதுவுமற்று உள்ளே போய் பதிந்துவிடும். இன்றைக்கு அதை ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் என்று கூறுகிறார்கள், கூடு விட்டு கூடு பாய்தல் என்றெல்லாம் கூறுகிறார்கள், அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் என்று கூறுகிறார்கள். இந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷனை பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே தியானம் இருப்பதாகவும், தியானம் இருந்த எண்ணம் நோ மைண்டு ஸ்டேஜுக்கு போனவுடனே, ஸ்டில் மைண்டு ஸ்டேஜுக்கு போனவுடனே அங்கிருந்து ஒன்று கிளம்பி சூட்சும சரீரம் கிளம்பி எங்கேயெல்லாம் போகணுமோ போயிட்டு அங்கே இருக்க விஷயங்கள்லாம் கலெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் இந்த சூட்சும சரீரம் நம்மளுடைய உடலுக்குள்ளே வரும் என்று காண்பிக்கப்படுகிறது. இதே மாதிரி தான் சூட்சும புத்தி, ஸ்தூல புத்தி. சூட்சும புத்தினா என்னன்னு சொன்னால் கம்ப்ளீட்டு
மைக்ரோவேவ் வைப்ரேஷனல் சென்சிட்டிவிட்டி உள்ளது. அப்படி என்றால் என்ன? எதையும் உள்வாங்குவதிலும் லட்சம் மடங்கு ஒன்றுமில்லாமல் உள்வாங்குதல், உள்வாங்கிய பிறகும் அந்த உள்வாங்கிய விஷயம் மூளைக்குள் சென்று, இது அறிவியல் என்ன கூறுகிறது என்றால், அந்த மூளையில் நடக்கக்கூடிய காம்புட்டேஷன் காத்திருந்து அந்த மூளையிலிருந்து ஸ்பார்க்காக வருகின்ற அவுட்புட் வருகிறதை எடுக்கக்கூடிய புத்தி தான் சூட்சும புத்தி. மற்றதெல்லாம் என்ன? உடனுக்குடன் இருக்கிறதா இல்லையா, இது இல்லை அது இல்லை என்று பெறுவது ஸ்தூல புத்தி. அப்போ சூட்சும புத்தி உள்ள ஒரு மனிதன் எப்படி இருப்பான்? 100% கரெக்டாக இன்புட் பண்ணுவான். இதை நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். 100% உள்வாங்க வேண்டும், எதுவுமற்று உள்வாங்க வேண்டும். முடியாதவர்கள் இதை பற்றி சிந்திக்க வேண்டும், முடிந்தவர்கள் சிந்தியுங்கள். அப்புறம் போட்டு காலம் கருதி கலங்காது காத்திருக்கணும், மூளைக்குள் போட்டு. அதற்கு பிறகு அதிலிருந்து ஸ்பார்க் வரும். இந்த 3 விஷயங்களையும் பிரித்து பார்க்கும்போது தான் உங்களுடைய ஸ்பார்க்கினுடைய தன்மை தெரியும். ஒரு ஸ்பான்டேனிட்டியாக ஸ்பார்க் ஆகணும். நம்ம மூளையுள்ளே புகுத்தி புகுத்தி எண்ணங்களை புகுத்தி 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 அவசர அவசரமாக எடுத்து 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 அல்லது வர வேண்டும் வர வேண்டும் என்று காத்திருந்து காத்திருந்து செய்வதில்லை. பாலை நாம் தயிராக்குவதற்கு, காலையில் தயிராக்குவதற்கு அந்த பாலிலே ஒரு சொட்டு அல்லது 2 சொட்டு மிக 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 குறைந்த அளவு மோரையோ தயிரையோ ஊற்றுகிறார்கள். அது இரவு ஒரு 8 மணி நேரம் அல்லது 10 மணி நேரம் தயிராக அந்த பால் மாறுகிறது. அந்த தயிரை கடைகிறார்கள், வெண்ணெய் வருகிறது. வெண்ணெயை மறுபடியும் உருக்குகிறார்கள், நெய் வருகிறது. இப்போ நெய் அந்த பாலிலே இருந்ததென்றால் ஆமாம். அப்புறம் ஏன் தயிராகும்போது உடனே தெரியவில்லை? சரி, தயிரிலிருந்து வெண்ணெய் எடுக்கிறோமே, அப்போதாவது தெரிந்தால் தெரியவில்லை. உருக்கிய பிறகு அதுவும் அந்த நெய்யை சொல்வார்கள் எல்லாம், நீரை கருக்கி கருக்கி நெய்யை உருக்கி உருக்கி என்று சொல்லுவார்கள். அந்த நெய்யை வைத்துக்கொண்டு அதை உருக்கி உருக்கி ஊற்றி சாப்பிட்டால் அதிலே ஒரு மாபெரும் சுவை வருகிறது என்று நேரடியான உண்மை. இந்த சுவை பாலிலே இருந்ததா முதலிலே என்றால் இல்லை. இதே சுவை தயிரிலே இருந்ததா என்றால் இல்லை. வெண்ணெயிலே இருந்ததா என்றால் இல்லை. சுவை இருந்தது, அதனுடைய சாடைகள் இருந்தன, ஜாடைகள். ஆனால் அதே நெய்யினுடைய அதே ஆற்றல் இருந்ததா என்றால் இல்லை. ஆனால் எவ்வளவு காலம் காத்திருக்கிறோம்? இதை போன்று ஒரு குழந்தை பிறக்க வேண்டும், 10 மாதம் காத்திருக்கிறோமே, அல்லது 9 மாதம் சில நாட்கள் காத்திருக்கிறோமே. நம்முடைய நகம், நம்முடைய கைகளிலே விரல்களில் இருக்கக்கூடிய நகம் இருக்கிறதே, இந்த நகமெல்லாம் எப்படி வளர்கின்றன நினைத்து பாருங்கள். அது அந்த சதையை விட்டு வெளியே வரும்போது தான் நம்ம அதை கட் பண்ண முடிகிறது. அதுக்காக நகம் உள்ளே இருக்குன்னு சொல்றதுக்காக தோண்டி எடுத்துட முடியாது. காத்திருக்கிறோம், நகத்திற்கு காத்திருக்கிறோம், அருந்திய நீர் சிறுநீராக மாறுவதற்காக காத்திருக்கிறோம், குழந்தை பிறப்பதற்காக காத்திருக்கிறோம், தூங்குவதற்காக காத்திருக்கிறோம், பசிக்காக காத்திருக்கிறோம், எல்லாவற்றிற்கும் காத்திருக்கிறோம், கலங்காது. ஆனால் ஞானத்தை பெறுவதற்கு காத்திருப்பதில்லை. இன்றைக்கு மார்க்கெட்டிங் செய்து இப்படி ஞானம் கிடைக்கும், அப்படி ஜீவன் முக்த அடையலாம் என்று